அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தலைவர் 173 இருக்குல்ல சார், அதுக்கான அப்டேட்டும் வந்திருக்கு. இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்ட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இந்த மாற்றம் எப்படி சார் நடந்தது? ஏன்னா அந்த பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. எப்படி இது மாறிச்சு சார்? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிபி சக்கரவர்த்தி இந்த ரஜினி பட வாய்ப்பை பெற்றதே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவுடைய திரைக்கதை மாதிரி பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னென்னா இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக அந்த பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய கதையை தான் ஓகே பண்ணி வச்சுருந்தார். பட் அதே நேரம் முழுமையாக அவருக்கு அதில் ஒரு திருப்தி வரல. ஏன்னா அது ஒரு காலேஜ் கதை, சிம்புவுக்காக ரெடி பண்ண ஒரு கதை. சிம்பு ஒரு மாணவனாக கல்லூரிக்குள்ளே போவார், இவர் ஒரு ஸ்டாஃபாக உள்ளே போகிற மாதிரியான கதை. ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேட்டையினுடைய கதையோடு இது ஒத்து போகும். அதில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வார்டனாக போவார், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸராக போகிற மாதிரியான ஒரு சேஞ்சஸ் தான் வச்சுக்கோமே. பட் ஏன் போகிறாருங்கிற அந்த நோக்கம் ரெண்டு படத்துக்கும் மாறுபடும். அதே நேரம் ரஜினி என்ன பண்ணார், நான் கம்ஃபர்ட்டாக நடிக்கிறதுக்கான கதைங்கிற அடிப்படையில் தான் அதை ஓகே பண்ணார். அதை அவருக்கு பெரிய திருப்தி கொடுக்கல. பேரலாக நித்திலன் கிட்ட கேட்டார், மகாராஜா டைரக்டர். அவருடைய கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது, செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. இன்னொரு பக்கம் அஸ்வத் மாரிமுத்துக்கிட்ட கேட்டார். இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ரஜினி எதையுமே லாக் பண்ணாமல் அப்படியே ஒரு தத்தளிக்கிற மனநிலையில் தான் இருக்கார். இப்போ ரஜினியுடைய மிக நெருக்கமான ஒருவர் மூலமாக சிபிக்கு இந்த தகவல் கிடைக்குது. ரஜினி சரியான கதை இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காருங்கிற மாதிரி கிடைக்கும் போது இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, அவர் என்ன தான் எதிர்பார்க்குறாருன்னு கேட்கும்போது அவர் ஒரு லைட்டரான சப்ஜெக்டு, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டு, ஒரு எமோஷ்னல் ட்ராமா மாதிரி கேட்குறாரு. அவரும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படிங்கும்போது சிபி என்ன பண்ணுறாரு, இதுக்கிடையில் அந்த சிவகார்த்திகேயன் படம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதா ஒரு பிளான். அந்த தயாரிப்பாளருக்கு ஃபண்ட் ரைஸ் ஆகலை. அப்போ கண்டிப்பாக இந்த மாதம் அதை ஆரம்பிக்க மாட்டாங்க. எப்போ ஆரம்பிப்பாங்கங்கிற ஒரு கேள்விக்கே பதிலே இல்லை. அப்போ நம்ம எதிர்காலமே இந்த மாதிரி ஆயிடுச்சே. கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா உட்காந்துருக்காரு. அதனால் என்ன பண்ணாரு, சரி இப்போ இதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு ரகசியமாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஸ்கஷன் 2 வாரத்தில் இந்த படத்தினுடைய கதையை அவங்க ரெடி பண்ணாங்க. இதில் பெரிய இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு இது ரஜினிக்காக நம்ம பண்ணுறோங்கிறதே யாருக்கும் தெரியாது. சிபிக்கும் இன்னும் ஒருத்தருக்கு மட்டும்தான் இது ரஜினிக்கான கதைன்னே தெரியும். மற்ற எல்லாருமே யாரோ ஒரு ஹீரோவுக்கு பண்ணுறோங்கிற மாதிரி தான் அந்த கதையை ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் ரஜினிகிட்ட கதை சொல்ல போகிறாங்க. அவர் என்ன சொல்ல போகிறாரா அப்படிங்கிற ஒரு பதைப்பில் தான் அவர் போயிருக்காரு. ஆனால் கதையை கேட்டு ரஜினி பயங்கர உற்சாகமாகி அவர் ரொம்ப டீப்பாக அந்த கதைக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். சிபி ரஜினியை கதை சொல்லிட்டு வெளியில் வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த கேப்லேயே அவர் கதையை கேட்டு சந்தோஷமாகி நடிக்கிறேங்கிற அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்து அங்கிருந்தே மகேந்திரனுக்கு ஃபோன் போட்டு, இந்த கதை சூப்பர் கதை, இதைத்தான் நம்ம பண்ணுறோம், இவர்கிட்ட நீங்கள் உடனடியாக கதையை கேளுங்க, 3ஆம் தேதி 5ஆம் தேதி 7ஆம் தேதி 3ல் ஒரு நாளில் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணுங்கிற அளவுக்கு ரஜினி சிபி கதையை கேட்டு உற்சாகமாயிட்டார். அதுக்கப்புறம் இவர் மகேந்திரன்ட்ட போய் கதை சொல்கிறாரு. அவருக்கு பிடிச்சி போய் அடுத்த நாள் கமல் சாருக்கு கதை சொல்கிறாங்க. படத்தினுடைய அறிவிப்பு வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே சிபி அவர்கள் ரஜினி சாருக்கு ஒரு கதை சொன்னார். அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவரை வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு கதை போய் சொல்லி அது எப்படி சார் ஓகேவா மாத்துறாங்க? அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்தது எப்படி அப்படின்னா, லைக்கா நிறுவனத்துக்கு இவர் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அப்போ ரஜினியை வைத்து படம் பண்ணுற அளவுக்கு இங்கே யார்கிட்டையும் பணம் இல்லை. லைக்கா நிறுவனம் தான் ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தது. அந்த நம்பிக்கையில் தான் ரஜினி தொடர்ந்து அவங்களுக்கு படம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவர் டான்னு ஒரு பெரிய வெற்றி கொடுத்தவொடனே லைக்கா என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு நீங்கள் அடுத்த படம் ரஜினி படம் அப்படின்னு சொல்லி இவர் கமிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, லைக்கா கொஞ்சம் லேசாக அப்படி தடுமாற ஆரம்பிச்சது. அங்கிருந்து பணம் வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் ரஜினி அப்செட்டு. இப்போ மீண்டும் லைக்காவுக்கு படம் பண்ணுறதாங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் யோசிக்க, அதெல்லாமல் ஏற்கனவே 2 படம் அவர் கமிட் பண்ணி வச்சுருந்தார். ஸோ இந்த காரணம் ஒன்று. இன்னொரு பக்கம் சிபி சொன்ன கதை கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. இதில் ஏதோ சிபி சொன்ன பட்ஜெட்டே கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி ரஜினிகிட்ட போய் சொன்னதாலாம் ஒரு தகவல் இருக்குது. என்னென்னா அந்த படத்தை ஆரம்பிக்கிறதுல உடனடியாக இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ என்னென்னா இந்த டைரக்டர் பட்ஜெட் ஜாஸ்தி சொல்கிறாருங்கிற மாதிரி ரஜினிக்கு தகவல் சொல்லி அப்படியா இருந்தால் அந்த டைரக்டர் வேணும் அமுச்சு விட்ருங்கன்னு அவர் சொன்னதாகலாம் ஒரு செய்தி இருக்குது. பட் என்ன உண்மைங்கிறது தெரியல. நம்ம ஏதோ ஒரு
பிரச்சனையின் காரணமாக அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை. இத்தனைக்கு பல மாதங்கள் அந்த ப்ராஜெக்டுக்காக இவர் ட்ராவல் பண்ணி கடைசி நேரத்தில் அதில் வெளியில் வர்ற மாதிரி ஒரு சூழல் வந்தது. பட் அந்த கதை வேறு, இந்த கதை வேறு. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான சப்ஜெக்ட் போல இருக்குது. இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி தான். இப்போ ஒரு படம் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பிரச்சனைனா அந்த படம் எடுத்து சரியாக வருமா? ஏன்னா இப்போ சுந்தர் சி டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் நிறைய பேர்கிட்ட வந்து கதை கேட்டார் ரஜினி சார், அதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் முன்னாடி வேண்டான்னு சொன்ன சிபி சக்கரவர்த்தி கடைசியாக வந்து ஃபைனல் பண்ணும்போது அந்த எடுத்த படம் வந்து சரியாக வருமா சார்? அப்போது இல்லை, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதாவது ஒரு படம் துவங்குவதற்கு முன்பு வந்து இந்த மாதிரியான குழப்பங்கள், சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமும் கூட. ஏன்னா நீங்கள் பிளாங்காக ஒருத்தரை நம்பி ஷூட்டிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் பல கேள்விகளை கேட்டு அதில் வந்து பிரச்சனையாச்சுன்னா அந்த படத்தினுடைய தலையெழுத்தை வந்து யாருமே தீர்மானிக்க முடியாது, அந்த படத்தையும் யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு நடந்திருக்கு. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாலேயே எல்லா சந்தேகங்களையும் தீர்த்துக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. இந்த விஷயத்தில் ரஜினியை நம்ம பாராட்டணும். இந்த கட்டத்திலேயே தனக்கான சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கணும்னு அவர் நினைப்பார். இன்னொன்று ரஜினியுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அந்த கதை கேட்குற கட்டத்திலேயே பல டவுட்டுகளை வந்து அவர் கேட்டு கிளியர் பண்ணிடுவார். அதில் அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார் அப்படின்னா, நீங்கள் ஷூட்டிங் போயிட்டார் அப்படின்னா எந்த கேள்வியுமே கேட்க மாட்டார். நில்லுனா நிற்பார், உட்காருனா உட்காருவார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணுவார். இங்கே என்ன சிக்கல்னா, முன்னாலே வந்து அந்த கதையில் வந்து அவருக்கு டவுட்டு இருந்தது தான் அவரால் உடனடியாக அதை அக்செப்ட் பண்ண முடியல. அது சுந்தர்சி எத்தனைப்பா எவ்வளோ பெரிய டைரக்டராக தான் எனக்கு என்ன, என் படம் கரெக்டாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி ஃபுல் ஸ்கிரிப்டையே சொல்லிட்டார். நான் சொன்னால இந்த 2 வாரத்தில் கதை பண்ணாங்கங்கிறது சும்மா அவுட்லைனாக பண்ணல. வில்லேஜ்லேருந்து ஒருத்த பையன் தூக்கிட்டு மெட்ராஸ்க்கு வர்றான், வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது, அதுதான் சார் படத்தோட கதை அப்படின்லாம் ஒப்பேற்றி அவர் கதை சொல்லலை. இந்த சீனில் கதை தொடங்குது, இந்த இடத்துல இன்ட்ரோல் பிளாக்கு, இந்த இடத்துல படம் முடியுதுன்னு ஒரு முழு திரைப்படம் பார்க்குற உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி அவர் ஃபுல் சப்ஜெக்டே அவர் போய் சொல்லிட்டாரு. அதில் தான் ரஜினி வந்து ரொம்ப கனெக்ட் ஆனது. அடடா இவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் டக்கு 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 டக்குன்னு அந்த ப்ராசஸையே அவர் பண்ணது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு 4 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கதையின் மீது அவருக்கு நம்பிக்கை வைத்ததால் இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எந்த குளறுபடியும் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று இது ரஜினியை வச்சு பண்ணுறதுனால கமலை பொறுத்த வரைக்கும் இதில் அவருடைய தலையீடோ ஆலோசனை அப்படிங்கிற பேரில் எதுவுமே இருக்காது. ரஜினிக்கு பிடிச்சிருக்கா ஓகே, அவர் சொல்கிறதுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு இவங்க பணத்தை மட்டும் செலவு பண்ணுறதுக்கு கமல் தயாராக இருக்கார். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை இப்போ டான் பிக்சர்ஸ் வந்து என்ஓசி வந்து கொடுக்கல, அதனால தான் பார்க்கிங் டைரக்டர் கூட வந்து ரஜினி சாரால் வந்து படம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து இருக்கே சார். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினி இந்த கதையை ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்த போது அதில் இருந்த சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த கதைக்காக தான் டான் பிக்சர் செலவு பண்ணியிருக்காங்க, இந்த கதைக்காக தான் சிம்புக்கு அட்வான்ஸு, இந்த கதைக்காக தான் சந்தானத்துக்கு அட்வான்ஸுன்னு கொடுத்து அவங்க செலவு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கதை இன்னொரு நிறுவனத்துக்கு போகும்போது அவங்க வந்து என்ஓசி கொடுக்கணும், அதுதான் நம்ம முறை. அப்போ அவங்க என்ஓசி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ அவங்க செலவு பண்ண பணம் அவங்களுக்கு வரணும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த கதைக்காக செலவு பண்ண பணத்தை ராஜ்கமல் நிச்சயமாக கொடுத்துரும், நோ டவுட்டு. ஆனால் சிம்புக்கு கொடுத்த அட்வான்ஸையும் சந்தானத்துக்கு கொடுத்த அட்வான்ஸையும் யார் தருவா? இதில் இன்னொரு கூடுதல் தகவல் கூட இருக்குது. அந்த ரஜினி படத்தை பார்க்கிங் டைரக்டர் படத்தை ரஜினி பண்ணியிருந்தா அதில் சந்தானமும் நடிச்சிருப்பார். புரியுதா இல்லையா? சிம்புக்கு பதிலாக ரஜினி அப்படிங்கிறதா வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ சிம்பு கிட்ட கொடுத்த காசு இப்படி சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஒன் வே டிராஃபிக், அங்கேருந்து வரவே வராது. ஸோ இந்த பிரச்சனை ஒரு பக்கம் அப்படி ஓடிக்கிட்டே இருந்தது. இதுக்கு இடையில தான் ரஜினிக்கு வந்து செகண்ட் தாட் வந்துருச்சு, இது நம்ம ஏஜுக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் அந்த டைரக்டருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலே தவிர இந்த என்ஓசிங்கிற ஒரு விஷயமே இல்லை. அதுக்கடுத்து இன்னொரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா, அந்த பார்க்கிங் டைரக்டர் வந்து ரஜினிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணதே டான் பிக்சர்ஸ் தான். அதாவது ரஜினி அடுத்த படத்துக்கு கதை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு தகவல் கிடைச்சி ரெட் ஜெயண்ட் மூலமாக இந்த டைரக்டர் வந்து ரஜினிக்கு அனுப்புனதே அவங்க தான். அவங்க என்ன நினச்சாங்க, இப்போ ரஜினி வந்து இந்த கதை பிடிச்சி ஓகே பண்ணிட்டார் அப்படின்னா ரெட் ஜெயண்டும் டான் பிக்சர்ஸும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கணுங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் அவங்க அமிச்சது. ஆனால் ரஜினி சார் என்ன பண்ணிட்டாரு, அதாவது கமலுக்கான படமாக வந்து அவர் ஏற்கனவே மைண்டில் வச்சுருக்காரு. உடனே இவங்க ஜென்டலாக வந்து ஓகே நம்ம டைரக்டருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா போதுங்கிற மாதிரி இவங்க நகர்ந்துட்டாங்க. இன்னொன்று அந்த ப்ராஜெக்ட்டு நம்ம வந்து என்ஓசி கொடுக்காம நிறுத்திடணும், அந்த படம் நடக்கக்கூடாதுன்னு அவங்க 1% கூட நினைக்கல. நான் கூட சமீபத்தில் ஒரு தடவை பேசும்போது கூட அவங்க எப்போ கேட்டாலும் அடுத்த நிமிஷமே நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதே நேரம் அவங்களுடைய பயம் என்னவாக இருந்துச்சுன்னா,
நீங்கள் என்ஓசியை கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் சிம்புட்ட பணத்தை போய் கேட்டால் என்ன சொல்லுவார், நீங்கள் நான் நடிக்கலான் இருந்தேன், நீங்கள் தானே அந்த ரஜினிகிட்ட அந்த சப்ஜெக்டே தள்ளி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றிட்டா என்ன பண்ண முடியும். அதனால தான் அந்த சிம்புக்கிட்டேருந்து அந்த காசை வாங்கிட்டு நம்ம என்ஓசி கொடுப்போங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த படம் நடந்து அந்த இந்த ப்ரொமோஷனுக்கெலாம் வருவாங்களே சார், இப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்தே வருவாங்க. அதை ஒட்டுமொத்தமாக அது தமிழ்நாட்டை தாண்டி அது இந்தியா லெவலில் வந்து பெரிய அளவில் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த டைம் எப்படி சார் இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் இருக்கும் போது? அதாவது இது ஒரு அதீத கற்பனை தான். ப்ரொமோஷனுக்கு ரெண்டு பேரும் வரமாட்டாங்க. அதிகபட்சம் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவை நடத்தினா ஒரு தயாரிப்பாளராக கமல்ஹாசனும் அந்த படத்தின் ஹீரோவாக ரஜினிகாந்தும் மேடை ஏறுவதற்கு ஒன்றாக மேடை ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதானே தவிர இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திடும் அப்படிலாம் எனக்கு தோணலை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருந்தாங்கன்னா வேணா அது ஒரு பரபரப்பாக இருக்கும். அதுவும் கூட அப்படி நடக்கலை. சில சந்தர்ப்பங்களெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா மேடை ஏறியதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒன்றா மேடையில் நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஒரு படத்தினுடைய ஒரு நாள் செய்தியாக மாறுவதற்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கிற படம் அப்படின்னா அது வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். என்னன்னா இத்தனை வருஷம் கழித்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய யூஎஸ்பியாக இருக்கும். அது வந்து நிச்சயமாக ஒரு பேசு பொருளாக மாறுமே தவிர இது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ ராஜ்கமலில் வர படங்கள் எல்லாமே அந்த ப்ரொமோஷன் ஒர்க் வந்து நல்லாவே வந்து பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு மாநிலமாக வந்து போவாங்க, ஒவ்வொரு காலேஜ் ஈவெண்ட்டாக வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் ரிலீஸ் ஆன அந்த தக்லைஃப் படம் கூட நான் எடுத்துப்பேன், 300 இன்ஃப்ளூயன்சர்லாம் வச்சு ஒரு விழா மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதே மாதிரியான ப்ரொமோஷன்லாம் ரஜினி சார் ஒரு படத்துக்கும் நடக்குமா சார், இல்லை வெறும் இந்த ஆடி லான்ச்சோட அதை நிப்பாட்டிடுவாங்களா? இல்லை, ரஜினி படத்துக்கு அப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஊடகங்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருப்பார், ரொம்ப எல்லாம் நெருங்கி வரமாட்டார். ரஜினிக்கும் ஊடகங்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ஏர்போர்ட்டில் வரும்போது திடீர்னு ஒரு 10 மைக்கு வரும், 2 வார்த்தையை பேசிட்டு அப்படி நகர்வார், இவ்வளவு தானே தவிர அதை தாண்டி அந்த இன்ஃப்ளூயன்சர் கூட போய் தையன் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எடுக்கிற அளவுக்குலாம் ரஜினி இறங்கி வர மாட்டார். பட் கமல்ஹாசன் பார்த்திங்கன்னா காலத்துக்கேற்ப தன்னை மாற்றிக்கிற ஒரு கலைஞர். ஸோ இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம படத்தை இதன் மூலமாகவும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு நடிகராக மட்டும் இல்லை, ஒரு தயாரிப்பாளராகவும் நினச்சி அந்த விஷயத்தை அவர் பண்ணுவார். பட் ரஜினி வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் அதிகபட்சமாக ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஏதாவது ஒரு குட்டி கதை, காக்கா கழுகு மாதிரி ஏதாவது ஒரு கதையை சொல்லி அதை பரபரப்பாக்கி அதை வந்து ஒரு பெரிய விவாதமாக மாற்றி படத்துக்கு வந்து ஒரு மைலேஜை ஏற்றுவாரே தவிர மற்றபடி இந்த மாதிரியான ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவர் வரமாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ரஜினி சார்கிட்ட வந்து நீண்ட நாட்களாக வந்து ரெட் ஜெயின்ஸ் சார்பாகவும் சரி, இல்லை டான் பிக்சர்ஸ் சார்பாகவும் சரி, எங்களுக்கு ஒரு படம் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்கறதா ஒரு தகவல் வந்து இருக்குது சார். அதை எப்படியா நம்ம எலெக்ஷனுக்கு வந்து சரியாக யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்? அதாவது ரெட் ஜெயின்ட் வந்து ரஜினிகிட்ட வந்து டேட்டு கேட்டது உண்மை. ரஜினிக்கு வந்து என்ன ஒரு சங்கடம் அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் நீங்கள் ரெட் ஜெயின்ட் நிறுவன படத்தில் நடித்தா அதை வச்சே வந்து ரஜினியுடைய ஆதரவு வந்து திமுகவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபகண்டா பண்ணிடுவாங்க, அல்லது மக்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதில் வந்து ரஜினிக்கு வந்து நிச்சயமாக உடன்பாடு இருக்காது. ஏன்னா அவர் கருத்தியல் ரீதியாக பாஜகவுடைய ஆதரவாளர். இன்னும் சொல்ல போனால் வரப்போகிற தேர்தலில் அவர் கண்டிப்பாக அவர் தொகுதியில் பாஜக நின்னா பாஜகவுக்கு ஓட்டு போடுவார், அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது ரெட் ஜெயின் படத்தில் நடித்தால் இப்படி ஒரு குழப்பம் வரும் அப்படிங்கிறதுனால அந்த தேர்தல் வரைக்கும் அவங்க படத்தில் நடிக்கக்கூடாதுங்கிறதுல ரஜினி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால தான் அவர் ஏற்கனவே என்ன பிளான் பண்ணார் அப்படின்னா, அந்த ஜெயிலர் 2 முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா அந்த அவருடைய ஆட்டோ பயோகிராஃபிக்காக ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருந்தார். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷனை வந்து கடந்துடலாம், புரியுதா இல்லையா? அப்போ எலெக்ஷன் முடிந்த பிறகு அன்றைய அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு திமுக தோத்து அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ரெட் ஜெயினுக்கு டேட்டு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் ரெட் ஜெயினை வந்து மறுக்க முடியாது. ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் ரெட் ஜெயினுக்கு டேட்டு கொடுத்துடலாம். அப்போ இந்த 6 மாதத்தை கடக்கிறது தான் நமக்கு சேஃப்னு நினச்சி தான் ரஜினி வந்து அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்துக்கான பிரேக் எல்லாம் இல்லாமல் இமீடியட்டாக இப்போ ராஜ்கமலுக்கு அவர் நகர்ந்துட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து அவர் ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு கண்டிப்பாக நடிப்பார், தேர்தல் முடிவுக்கு பிறகு. அப்படி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு தகவல் கூட நான் கேள்விப்பட்டேன், அந்த ரெட் ஜெயின் என்ன பண்ணாங்க, ரஜினிகிட்ட சமீபத்தில் சொன்ன விஷயம், வினோத்
அப்புறம் இந்த வீரதீர சூரன் SU அருண்குமார் 2 பேரை வந்து ரஜினிகிட்ட வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார் இந்த 2 பேரை வச்சு பண்ணுற ஐடியா இருக்குது, உங்களுக்கான கதை அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா வினோத் இன்னும் அந்த கதை சொல்கிற அளவுக்கெல்லாம் இன்னும் நடக்கவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே நடக்கும் தேர்தலுக்கு பிறகு. பட் அதே நேரம் இன்னொன்னையும் சொல்லித்தான் ஆகணும். இப்போ அவர் கமலுடைய நிறுவனத்தில் நடித்தாலும் ஒரு வகையில் அதுக்குள்ளார ரெட் ஜெயினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். அது ரஜினிக்கும் தெரிந்திருப்பதற்கும்